ஹே ஆல் சிங்கோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் வெல் அண்ட் குட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பாவா. வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எஃப்எஃப் அப்லோட் பண்ணலான்னு தான் நான் மைண்ட் செட் வச்சுருந்தேன். பட் எனக்கு மினி ஷார்ட் போடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு ஃபன்னியான கான்வோவாக தான் இருக்கும். எனக்கு இப்போவே சிரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுதும்போது எனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எஃப்எஃப் வந்துட்டு நான் கொஞ்சம் போடுறதுக்கு லேட் ஆகும்டா, ஓகேங்களா? ஏன்னா வீட்டில் வந்து எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஒன் ஷாட்டும் சரி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோடும் சரி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தான் நான் அப்லோடே பண்ணேன். நான் எஃப்எஃப் வந்துட்டு கண்டினியூஸாக ஏப்ரல் மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா, ஓகேங்களா? நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஏப்ரல் மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா, ஓகேங்களா? சரிடா, இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம அப்படியே இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இதை ஒன் ஷாட்னு சொல்லலாம், மினி ஷாட்னு சொல்லலாம், எப்படி வேணாலுமே சொல்லலாம். ஒன்று குட்டி இன்ட்ரோ மட்டும் ஒன்று கொடுத்துட்றேன். அது என்னென்னா, நோவா ஜோவோட கூட பிறந்த அக்கா. நோவா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கா, ஜோ 12th படிச்சுட்ருக்கா. இப்போ வாங்கடா டேரெக்டாக அப்படியே ஃபன்குள்ளே போகலாம். நோவா காலேஜில் இருந்து பையனுக்கு கால் பண்ணுறா. மாமா கால் எடு மாமா. கால் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? என்ன பண்ணிகிட்ருக்க? யார் கால் பண்ணுறா? தேன் மிட்டாய். ஓய் தேன் மிட்டாய், சொல்கிறீ என்ன இவ்வளோ காலையில் கால் பண்ணியிருக்க? மாமா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா உனக்கு? இப்போ தாடி குளிச்சுட்டு வந்தேன், சொல்கிறீ என்ன விஷயம், என்னாச்சு? சரி மாமா, நீ கிளம்பி என் காலேஜுக்கு வா. ஆ, நான் எதுக்கிட்ட கிளம்பி உன் காலேஜுக்கு வரணும்? மாமா இன்னைக்கு காலேஜில் ஃபெஸ்டிவல் மாமா, ஒரு பெரிய ஃபெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, யார் வேணாலும் வரலாமா. இப்போ தான் மாமா சொன்னாங்க, நீ கிளம்பி வா மாமா. ஏ தேன் மிட்டாய், இருடி, எத்தனை மாமா? வைடி வரேன். மாமானா மாமா தான். சரி மாமா, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி நோவா லைன் கட் பண்ணிடுறா. நோவா லைன் கட் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் ஜோ தயாங்கு கால் பண்ணுறா. இந்த தேன் மிட்டாய, ரசகுல்லா. ஏய் என்னடி ஸ்கூல் போலியா அன்னைக்கு? மாமா நான் ஸ்கூல்ல இருந்து தான் பேசுகிறேன். ஸ்கூல்ல இருந்து அவ்வளோ தூரம் வந்துருச்சடி உனக்கு? மாமா இன்றைக்கி ஸ்கூலில் மார்ச் மந்த் ஃபெஸ்டிவல் மாமா, ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் வரலாமா. இப்போ தான் மாமா சொன்னாங்க, கிளம்பி வரீங்களா? ஐயோ, இது என்ன வம்பாக இருக்குது. அங்கே தேன் மிட்டாய் கால் பண்ணி மாமா காலேஜுக்கு வான்னு கூப்பிட்றா, இங்கே ரசகுல்லாவும் ஸ்கூலுக்கு வான்னு கூப்பிட்றா. இப்போ நான் யாரை பார்க்க போவேன்? ஐயோ தயாங்கா, இப்படி மாட்டிக்கிட்டியடா. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? மாமா இருக்கீங்களா? ரசகுல்லா, இங்கே எனக்கு ஒரு சின்ன கிளைண்ட் மீட்டிங் இருக்குடி. நான் உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேனே அழகி, ஓகேல? போங்க மாமா. அச்சோ, ஃபேஸ் வாடக்கூடாதுடி அழகி, என் அழகுல மாமா சொல்கிறது கேட்பல்ல? சரி மாமா, வீட்டுக்கே வந்து பாருங்கள். ஆனால் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா வரத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணுறீங்களா? சரிடி அழகி, மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே மாமா அப்படின்னு சொல்லி ஜோ லைன் கட் பண்ணிடுறா. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. நோவாவை விட்டு ஜோவை பார்க்க போனால் நோவா கோச்சிப்பா, ஜோவை விட்டு நோவாவை பார்க்க போனால் நோவா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டா. ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சு அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பா, குழந்த வேற. இப்போ நான் என்ன பண்ணுறது? பெஸ்ட்டு, 2 பேரையும் பார்க்க போக வேணாம். ஈவினிங் அக்காவை பார்க்க வீட்டுக்கு தானே போகிறோம், அப்போவே 2 சமாளிப்போம். கஷ்டந்தான், சமாளிப்போம். ஈவினிங் ஆகுது. நோவா ஜோ 2 பேரும் வீட்டில் ஹாலில் லெஃப்ட் அண்ட் ரைட்னு மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்காங்க. அப்போ தயாங் வாசலில் இருந்து, ஐயோ தயாங்கா நடாது, காளியாத்தா மாரியாத்தா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காளுங்களே, சரி சமாளிப்போம். அக்கா அங்கே காணோம். டே தயாங் வாடா, என்னடா வாசல்லையே இருக்க? அக்கா 100 வயசுக்கு அவனுக்கு இந்தா வந்துட்டேன். பார்க்குறாங்களே 2 பேரும் பார்க்குறாங்களே. அடே தயாங், இன்றைக்கி நீ காலிடா. வாங்க மாமா, என்ன இந்த பக்கம்? அதானே, உங்களுக்கு இங்கே வரத்துக்கெல்லாம் டைம் இருக்கா மாமா? எவ்வளோ பிஸி மேன் நீங்கள்?
ஏய், வந்ததும் வராததும் என்னடி 2 பேரும் தம்பியை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கீங்க? நீ வாடா. இவளுக்கு இப்படி தான். அம்மா, ஒரு நிமிஷம் நில்லு. தள்ளு நீ. அம்மா, அடுப்பில் என்னம்மா வச்சுருக்க? ஏதோ தீஞ்சு போன மாதிரி வாசனை வருது. ஐயோ, எண்ணெய் தீஞ்சு போயிடுச்சு போலியே. உங்கள் 2 பேரையும் வச்சுட்டு பொறுமையாக வாம்மா, ஒரு அவசரமும் இல்லை அப்படின்னு ஜோ தயாங்க பார்த்துட்டு ஹெட்டு டவுன் பண்ணிக்கிறா. நோவா தயாங்கோட நெக்கை பிடிச்சி, எவ்வளோ திமிருமாம்மா உனக்கு? ஆ, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கல. ஏய் கொலகாரி, விடுடி என்ன. அக்கா, உன் பொண்ணுன்னு சாவடிக்க பார்க்குறா. கிராதகி, விடுடி அப்படின்னு தயாங் நோவை ஹேண்டை எடுத்து விட்டுட்டு நெக்கை ரப் பண்ணிட்டு ஜோவை பார்க்குறாரு. குழந்த ஃபேஸ் என்ன இவ்வளோ வாடி இருக்குது. எனக்காக ரொம்ப ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியாடி வேலைக்கு. எப்படி இருந்தாலும் மாமா மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுவாருன்ட்டு. ஐயோ, குழந்தையோட இந்த ஃபேஸை பார்க்குறதுக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கேடா. தேங்காய் என்னன்னு சொல்லி ரசகுல்லாவை சமாதானப்படுத்துறது. மாமா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஜோ என்ன பார்த்துட்ருக்க? நான் அவ்வளோ தூரம் கால் பண்ணி சொல்லியும் ஏன் மாமா நீ காலேஜுக்கு வரல? ஜோக்கு இது கேட்ட உடனே அவ்வளோ கோவம் வருது. அக்கா, இப்போ என்ன சொன்ன? நீ மாமாக்கு கால் பண்ணியா? நீ ஏன் மாமாக்கு கால் பண்ண? ஏய், என்ன? ஏன் மாமாவுக்கு நான் கால் பண்ணேன். எப்போ வேணாலும் நான் கால் பண்ணுவேன். உனக்கு என்ன? நோவா, ரொம்ப பேசுகிறேன். அவர் என்னோட மாமா. நீ சின்ன பொண்ணு ஜோ, உனக்கு இதெல்லாம் புரியாது. என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லாதுன்னு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு நீ தான் சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. ஏய், என்னடி? என்னடி சொன்னேன் இப்போது? நான் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேனா? வா, என்னடி உனக்கு இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நோவா ஜோவை அடிக்கிற மாதிரி போகிறா. அப்போ அவங்க ஜோவை மறைக்கிற மாதிரி வந்து நின்றுட்டு, நோவா, என்னது புது பழக்கம்? கையெல்லாம் நிட்டுற? யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதெல்லாம்? மாமா, அவனை சின்ன பொண்ணுன்னு சொல்கிறான் மாமா. கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? இந்த வாடி நீ அப்படின்னு நோவா தயாங்கிட்ட போய் ஜோவை இழுக்க பார்க்குறா. ஆனால் தயாங் பேக்வேர்டில் போய் ஜோவை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி நின்றுக்கிறாரு. ஐயோ, இவங்க 2 பேரையும் இப்படியே விட்டால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாடுகளே. வெளில கூட்டிகிட்டு போயிட வேண்டியது தான். ஏய், நிறுத்துங்க. 2 பேரும் கிளம்புங்க, பீச் போயிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம் மாமா, 2 நிமிஷம் மேகி மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நோவா ஜம்ப் பண்ணிகிட்டே ரூமுக்கு போகிறா. தயாங் ஜோவை திரும்பி பார்க்குறாரு. என்ன எதுக்கு மாமா பார்க்குறீங்க? புள்ளி குதிச்சு ஓடுறால, அவள் கூடவே பீச்சுக்கு போங்க. ஏ ரசகுல்லா, போயிட்டா ரூமுக்கு. திமிரு கொஞ்சம் நஞ்சம் இல்லடி உனக்கு, வாட்டக்கிறேன். மாமா, நான் வந்துட்டேன். வாடி தெரிஞ்சிட்டாய், பழமா? மாமா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. உனக்கு என்னடி? சும்மா நச்சுன்னு இருக்க. ரசகுல்லா அண்ணன் உண்மையாக வரலையா? உன்னை எப்படி வெளில வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. தேன் மிட்டாய், பைக்கில் போய் ரொம்ப இயர்ஸ் ஆச்சுல. பைக்கில் போகலாம்படி பீச்சுக்கு. அக்காவும் மாமாவும் ஒன்றா தனியாக பைக்கில் போகிறாங்களா? போகக்கூடாது. ஆமாம் மாமா, அவ்வளோ இயர்ஸ் கணக்கே எடுக்க முடியாது. வா மாமா போகலாம் அப்படின்னு அவள் தயாங் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறா. ஜோ ரூமில் இருந்து ஓடி வந்து ஹாலுக்கு வந்து தயாங்க பார்க்குறா. மாமா மாமா, நெல்லு மாமா, நானா வரேன். எனக்கு தெரியும்டி ரசகுல்லா, என்ன பண்ணால் நீ வருவேன்னு. மாமா, குழந்த பிள்ளை பொழைச்சி போட்டோம். ஜோ வேணா வரட்டும், ஆனால் உனக்கு பின்னாடி நான் தான் உட்காருவேன். அதெல்லாம் முடியாதக்கா, நான் தான் மாமாவுக்கு பின்னாடி உட்காருவேன். நீ ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கு வந்து சேரு. ஏன் 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 நான் ஏன் ஆட்டோவில் வரணும்? வேணும்னா நீ ஆட்டோ பிடிச்சி வாடி. ஏ லட்டுங்களா, நிறுத்துங்கடி. நோவா, நீ நல்லா ஹைட்டாக தானே இருக்க. ஸோ நீ லாஸ்ட்டில் உட்காந்தாலும் நீ மேனேஜ் பண்ணிடுவ. இவக்குள்ளே கட்டிருக்காடி. இவள் லாஸ்ட்டில் உட்கார வச்சுட்டு மிரரில் கூட இவளை பார்க்க முடியாதுடி. மாமா சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, ஓகே, நானே லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன். ஜோ, நீ எனக்கு பின்னாடி உட்காரு. மாமா. ஏய் தேனு, என்னடி? மாமா என்ன சொன்னாலும் செய்வான்னு சொன்னேன். இப்போ அதெல்லாம் பொய்யாடி தென்மிட்டாய். மாமா மாமா, இல்லை மாமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதான் நான் தான் லாஸ்ட்டில் உட்காடுறேன்னு சொல்லிட்டேன்ல. ஜோவே உனக்கு பின்னாடியே உட்காரட்டும். சும்மா
இவளுகளை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிட்டு வருது. அக்கா, நாங்கள் வெளில பீச் போயிட்டு வரோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பைக்கில் போகிறாங்க. ஜோ சின்ன பொண்ணுனால ஸ்பீட் பிரேக்லாம் வரும்போது ஸ்லோ பண்ணி தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜோவோட 2 ஹேண்ட்ஸும் தயாங் ஹிப்பை அவுட் பண்ணியிருக்கு. தயாங் தான் ஜோவை இந்த மாதிரி உட்கார வச்சுருப்பாரு. பீச்சும் வந்துடுது. ஜோ செம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கா. தயாங் ஜோவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. நோவா தயாங் ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கா. ஏய் தென் மிட்டாய், நீயும் போய் விளையாட்டு வாடி. எவ்வளோ நேரண்டி என் ஷோல்டர்லையே சாஞ்சிட்ருக்க போகிற? போமாம்மா, நீ ஏன் எப்பயாச்சும் தான் வர? அப்போவும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குழந்த மாதிரி போய் விளையாட சொல்கிறியா? நம்ம எப்போ கிளம்புறோமோ அப்போ தான் நான் இங்கேருந்து உன் ஷோல்டரை விட்டு நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு இன்னும் நல்லா சாஞ்சிக்கிறா. தயாங் ஸ்மைல் பண்ணிட்டு நோவா ஹெட்டை ஒன்ஸ் மட்டும் சாஃப்டாக தடவி கொடுத்துட்ருக்காரு. ஜோ திரும்பி பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோ ஸ்டமக் பர்னிங்காக இருக்குது. ஜோ தயாங்கை பார்த்து ஓடி வரா. ஜோ ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் வெட்டாக இருக்குது தண்ணியில் நனைஞ்சதில். தயாங் ஜோவை பார்த்துட்டு, ஏய் அழகி, என்னடி இது? இப்படியாவா வீட்டுக்கு போகிறது? பாட்டி அப்படின்னு ஜோ ஹேண்டை பிடிச்சி தயாங்க்கு ரொம்ப க்ளோஸில் நிற்க வச்சு நோவாவோட ஷால் எடுத்து ஜோ ஹேரை தவட்டி விடுறாரு. தயாங்கோட ஐஸ் ஜோ ஃபேஸில் இருந்து எடுக்கவே முடியல. ஜோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து பீச் ஓரமாக 3 பேரும் நடந்துகிட்ருக்காங்க. அப்போ நோவா, மாமா இந்த டே முடியாமல் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனால் எப்படி இருக்கும்? மாமா உன்னை விட்டு திருச்சி ஓடி போயிடுவார். நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கல ஜோ, நீ வாயை மூடுடி, நீ வாயை மூடுடி. 2 பேரும் வாயை மூடுங்க. வெளியில் வந்தும் சண்டை தான் போட்டுட்ருப்பீங்களா? முன்னாடி ரசகுல்லா அது. மாமா அவள் தானே ஸ்டார்ட் பண்ணா. மாமா நான் ஒன்றை தானே கேட்டேன். நிறுத்துங்கடி, வாங்க போகலாம். மாமா மாமா நெல்லு மாமா, எங்கே ஓடி போக பார்க்குற? அப்படின்னு ஜோ அண்ட் நோவா தயாங்க்கு முன்னாடி வந்து நின்று தயாங்கை பிளாக் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. தயாங்கு ஒன்றுமே புரியல. நேடி பண்ணுறீங்க 2 பேரும்? மாமா எங்களுக்கு இன்றைக்கி ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். ஆமாம் மாமா, இன்றைக்கி நீங்கள் தப்பிக்கவே முடியாது. என்ன உண்மைடி தெரிஞ்சாகணும்? எங்கள் 2 பேரில் யாரை மாமா நீ லவ் பண்ணுற? ஓ அதுவா ரசகுல்லா, அதை நான் எப்படி சொல்கிறது? நீ சொல்லு மாமா. நீ ஜோவை சொன்னால் நான் விட்டு கொடுத்துருவேன். நீ என்ன சொன்னால் ஜோவை விட்டு கொடுத்துருவா. விட்டு கொடுப்பாங்க மாமா, எனக்கு தாண்டி. ஆமாம் நோவா, கண்டிப்பாக. நீ விட்டு கொடுத்தாலும் இல்லைன்னாலும் மாமா எனக்கு தாண்டி. பாத்தியா, இப்போ சொல்லு மாமா. ஓகே, உங்கள் ஒற்றுமையை நான் பாராட்டுறேன். நான் இப்போது தேன் மிட்டாய அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட போகிறாரு. ஜோக்கு ஜர்க் ஆகுது. நோவாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேன் மிட்டாய் அது நான் ஒன்று. மாமா சொல்லு மாமா, நீ என்ன? நான் உன்னை லவ் பண்ணலடி. நோவாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தயாங் ஜோ கிட்ட போகிறாரு. ரசகுல்லா நான் ஒன்று அப்படின்னு ஜோ ஐஸை பார்க்குறாரு. நோவாக்கு உயிரே இல்லை. ஜோக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ப்ரீத் பண்ணிகிட்டே தயாங் ஐஸை மட்டும்தான் ஜோ பார்த்துட்ருக்கா. தயாங் ஜோ ஐஸை பார்த்துட்டு, ஜோ நான் உன்னை லவ் பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்டெப் பேக் போயிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நோஸை ரப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜோக்கும் நோவாக்கும் எதுவுமே புரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜோ, மாமா என்ன மாமா விளையாட்டு இது? என்னையும் லவ் பண்ணல, அக்காவையும் லவ் பண்ணலன்னா அப்போது வேறு யாரையாவது லவ் பண்ணுறீங்களா மாமா? 2 பேரும் ஃபஸ்ட் எனக்கு தனித்தனியாக ப்ரப்போஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வேறு. யாரோட ப்ரப்போசல் எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள நான் அக்செப்ட் பண்ணுறேன். கமான் ஸ்டார்ட் அப்படின்னு தயாங் ஹேண்டை கட்டிட்டு ஹெட்டு டவுன் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜோ நோவாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. 2 பேருக்கும் எதுவுமே புரியல. இப்போ நோவா,
மாமா, சின்ன வயசுல இருந்தே என் மனசில் நீ மட்டும்தான் மாமா இருக்க. உன்னை தவிர எந்த பையனையும் நான் என் மனசில் நினச்சது கிடையாது மாமா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் மாமா இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ ஃபார் எவர் அண்ட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஷைலபிள் ப்ளஷ் ஆகிட்டுருக்கா நோவா. தயம் நோவாவையே பார்த்துட்ருக்காரு. போச்சு, மாமா என்ன அக்காவை இப்படி பார்த்துட்ருக்காரு. இல்லை தயம் மாமா எனக்கு இல்லை. ஓகே நோவா, நல்ல ப்ரப்போசல். ஓகே, ஐ லைக் இட். நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இரு. ரசகுல்லா போன டண்டி ப்ரப்போஸ் பண்ணு. மாமா அப்படின்னு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. மாமா, நான் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை நான் நார்மலாக தான் பார்த்தேன் மாமா. ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு பாட்டி என்கிட்ட சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு மாமா. தயாங் மாமாவை நீ தான் கட்டிக்க போகிறேன்னு. அன்னியிலிருந்து இன்னையோட 5 இயர்ஸாக உங்களை மட்டும்தான் மாமா நான் நினச்சிட்ருக்கேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு உங்களை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்கள் கூட வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. ஐ ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ அஸ் ஆல்வேஸ் மாமா. அவ்வளோதான். ஜோவோட ப்ரப்போசலில் தயாங் விழுந்துட்டாருன்னே சொல்லலாம். வச்ச கண்ணை வாங்காமல் தயாங் ஜோவையே பார்த்துட்ருக்காரு. நோவா டிசைடே பண்ணிட்டா. போச்சு போச்சு, அவ்வளோதான். மாமா ஜோக்கு தான் ஓகே சொல்ல போகிறாரு. நோவா, நீ அப்படியே லேடி தேவதாஸா போயிடுடி. ஓகே ரசகுல்லா, உன்னோட ப்ரப்போசல் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நோவா, மாமா சொல்லு மாமா. உன்னோட ப்ரப்போசல் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஐ லவ் யூ டூ. மாமா என்ன சொல்கிறீங்க புரியல. ஐ லவ் யூ டூடி ரசகுல்லா தென் மிட்டாய். உங்கள் 2 பேரும் ப்ரப்போசலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ரசகுல்லாவும் எனக்கு தான், தேன் மிட்டாயும் எனக்கு தான். ஐ லவ் யூ டூடி லட்டுங்களா.